ஓம் சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது வரேன் தனியா. பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊர்ல இருக்கிறவங்கலாம் என்ன நல்லவன் சொல்லுவானு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நல்லதும் பண்ணதில்லை. ஏங்க என்னோட ஒரு தனிப்பட்ட திறமைய தாவேக்கா அங்கீகரிக்கல. தாவேக்கா என்ன திறமைன்னா அவங்க கேக்குறாங்க என்ன திறமைன்னு. வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப யாரு பேசிட்டு இருக்கா? வைஷ்ணவி இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தங்க பேசுற அளவுக்கு வைஷ்ணவி வந்து அங்க ஒரு என்ன சொல்றது மாவட்ட செயலாளர் இருந்தீங்களா இல்ல வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தீங்களா? தயவு செய்து எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்று நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு உனக்கு சுய சரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குடிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடி அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத பாருங்க. முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, பாகிஸ்தான்காரங்களுக்கு தமிழ் தெரியாது. அந்த ரூம்ல உட்கார்ந்து என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? ஜெயிக்க வச்சோம். வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கு கொடுப்போம். இப்ப என்ன கூட பொதுத்துறை நிக்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களுக்காக நீலகிரிக்கு போனேன். ஏன்னா எங்க சொன்னால எங்க தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு, அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்கள் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் போனேன். உண்மையா சார் இது? ஆமா, இப்படிலாம் கேட்டா அது பொய்யாயிடாது. 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. இப்ப எவ்வளவு? 9.5 லட்சம் கோடி. ஒரு 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா மூளை இருக்கிறவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாவம். 4 வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுல கரண்ட் பில் எவ்வளவு கட்டுனீங்க? 300 ரூபாய் கட்டியிருப்போம் சார். இப்ப எவ்வளவு கட்டுனீங்க? இன்னைக்கு 900 ரூபாய் கட்டுறோம் சார். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னால உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டுனீங்க? நாங்க வெறும் 2500 ரூபாய் கட்டணும். இப்ப எவ்வளவு கட்டுனீங்க? 7700 ரூபாய் கட்டணும். புரியுதா? நான் சொல்ல வேணாம், உங்க வாயில இருந்து வந்துருச்சா? இதுதான் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அது யாரு மேல இருக்காரு? இது கீழே இருக்காது. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க. எவ்வளவு பிடிக்கும்? நான் உயிரே கொடுப்பேன். அவரே சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து நீட் ஒழிக்கிறது தான். என்ன புடுங்கினாரு 5 வருஷமா? ஒன்னும் புடுங்கல. உங்க வீட்டுக்கு தான் புடுங்கி வச்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும். கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா யாரு அரசியல் வந்தாலும் காமராஜர் ஆட்சியை கொடுப்பேன், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் தான் சொல்றாங்க. ஆனா உங்க அப்பாவோட ஆட்சியை கொடுப்பேன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஆட்டைய போடதான் தெரியும், ஆட்சி நடத்த தெரியாது. ஏதோ ஒரு தைரியத்துல மாட்டு மேல ஏறிவிட்டேன். இது டிவிக்கே மாடு போல, சட்னி சக்கையெல்லாம் வெளியே வந்துரும் போல. ஆண்டவா, ஒரு படம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வரவே இல்ல, போகி வரது முடிஞ்சு போன ஒரே படம் வரலாற்று இதுவா இருக்கும். அப்படி நச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதுல இந்த லேடிக்கு கோவம் வேற. கோவம் நாங்க படணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியால திரும்ப திரும்ப எழுதுறோம், கக்கூசு ஊழல் 1000 கோடி. எந்த கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கா?
கக்கூசு ஊழல் 1000 கோடிங்க. ஒரு சிட் அவுட்டை மெயின்டைன் பண்றது ஒரு நாளைக்கு 800 ரூபாய். கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சுட்டு இருக்குது திமுக ஊழல்ல. எதிர்க்க 4.5 ஆண்டுல. ஆமா ஏங்க, நான் சொல்றது எல்லாம் பொதுவெளியில இருக்க விஷயங்க. நான் ஏதோ அப்படியே பாஞ்சு வேலை செஞ்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி மோப்பம் முடிச்சுட்டு போய் ஒண்ணுமே இல்ல. உங்க கையில உங்க மடியில விழுது. யாரு? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட், இந்தியாஸ் நம்பர் 1 நியூஸ் பேப்பர். அதை எதிர்த்து இது வரைக்கும் இவங்க அறிக்கை கொடுக்கல, கேஸ் போடல. அப்ப அது உண்மை. 1000 கோடி ஊழல், கக்கூசு ஊழல் மட்டும் சென்னை மாநகராட்சியில எதிர்கட்சிகளால் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? நான் கேக்குறேன். இந்தாமா பொம்பளைங்களா, ஒரு ஓட்டுக்கு 200 மேல 50 ரூபா சேர்த்து 250 ரூபா தரேன். இந்த தடவை மூடிக்கிட்டு எனக்கே ஓட்டு போடுங்க. குடிகார தாயாளிங்களா, நல்லா குடிச்சிட்டு நாசமா போங்க. ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னான். போன வருஷம் பொங்கலுக்கு ஒத்த பைசா கூட தரல, இந்த பொங்கலுக்கு ஏன் தரீங்க? இந்த வருஷம் கொடுக்காம இருந்தா செருப்பை கட்டி அடிக்காத குறையா தோற்கடிச்சிருவீங்க. மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்க இருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வேலுக்கு ஏன் முதல்வர் போகலன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா? இல்ல வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூரோட டென்சிட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களா? எல்லாமே அநீதி தானே சார்? அதாவது பிளட் கேன்சர் வந்தாலும் ஒரே டேப்லெட், தலைவலி வந்தாலும் ஒரே டேப்லெட்டா? நல்ல கேள்வி. ஈரோட்டில் ஒரு விழா நடக்கும். தந்தை பெரியார் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தனது பெயருக்கு பின்னால் இருந்த சாதி பெயரை தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆனா அதே பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணுல ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பினுடைய விழா நடக்குது. அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர், இப்படி சொன்னாலும் பிடிக்க நினைக்கிறேன், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையில கலந்துகிட்டு ஏறத்தாழ 20 முறை அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகி அவருடைய பேரோடு சாதி பயிரும் சேர்த்து 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 அழைச்சாரு. இதுதான் நீங்க ஃபாலோ பண்ற பெரியாரிசமா? விஜய் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். எம்எல்ஏவா வாங்க, எம்எல்ஏவா வந்து 5 வருஷம் அரசியல தயவு செஞ்சு கத்துக்கங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா இருந்திருந்தா சிஏ என்ஆர்சிக்கு அனுமதி இருப்பாங்களா? அம்மா இந்த அவமானம் உனக்கு தேவையா? வர வேண்டிய நிதி வர மாட்டேங்குது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவுல இவ்வளவையும் சாதிச்சு காட்டியிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீங்க அப்டேட் ஆகலையா? நீங்க அப்டேட் ஆகலையா? தெரியல என்ன தெரியல, ஆட்டம் கொடுக்குது. நாள் எடுத்துருக்கீங்க. நடு ஆளு நின்று குளிச்சுன்னு கிண்டல் பண்ணாதப்பா, கை ஆடுது. சின்ன வயசுல நீ ஆடின ஆட்டம். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். எஸ்கேப் ஆயிட்டேன்டா. பசங்க வேலைக்கு போறாங்க. பேரனா? இல்ல என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்த காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்த 10வது தான் படிச்சிருக்கான். கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க. இந்த காலேஜ் போற பையனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதா? காலேஜ் போறாங்க. 1000 ரூபாய் வாங்குறேன் ஐயா. 1000 ரூபாய் வாங்குறேன், மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலும் திட்டத்துல அதெல்லாம் வாங்கல இல்லையா, படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. பேரம் பேத்தியெல்லாம் இருக்காங்க. பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க? எங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. அதிகமா என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால பதிலடி கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா? கோடி கோடி சேர்த்து வச்சு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. ஹலோ ஹலோ கவானே, மக்களுக்காக பாடுபடுறவர் தலைவர். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர்.